தூத்துக்குடியில் சிறைப்படுத்தப்பட்டுள்ள எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்திக்க விடாமல் காவல்துறையினர் அட்டூழியம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயனை அம்மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினர் சிறைப்படுத்தியுள்ளனர். இந்த நிலையில் மார்க்கண்டேயனை சந்திக்க விடாமல் தடுப்பு வேலி அமைத்து முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனை தடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இருவரும் காவல்துறையினர் மார்க்கண்டேயனை சந்திக்க ஒப்புதல் தர மறுப்பதாகவும் அட்டூழியம் செய்யும் தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அவருக்கு எந்த நோட்டீஸும் கொடுக்காம கைது செய்யப்பட்டிருக்காங்க. அப்ப எம்எல்ஏ பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி, சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்கள், அது போல நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வகாப் அவர்கள் எல்லாரும் 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்கன்னு கேட்கிறோம். என்னையும் சேர்த்து 4 பேர் மட்டும் நீங்க அனுமதிங்க, எம்எல்ஏ எப்படி இருக்காரு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறோம் அப்படின்னா அவருடைய உடல்நிலை என்னன்னு தெரியல, பார்க்க வரணும், எங்களை அனுமதிக்க மாட்டேங்க, உங்களையும் கைது செய்யறோம்னு இருக்காங்க. அதனால இந்த தாவக அரசனுடைய அராஜகம் இது கட்டுக்கடங்காத அளவுக்கு அராஜகம் பண்றாங்க, அடக்குமுறை பண்றாங்க, எதிர்கட்சியை ஒடுக்கிடலாம் நினைக்காங்க. நீங்க ஒடுக்க நாங்க நீர்க்குமிழி போல மேலெழும்பி வருவோம். அதுதான் உண்மை. எம்எல்ஏ பத்தி உங்களுக்கு தெரியும், சாதகம் உள்ள ஆளு. அவர் என்னது அவர் மனசுல பட்டே பேசுறாரு. சட்டமன்றத்தில் வந்தா நாங்க பதிலாட்டி கொடுப்போம், சரியான பதிலாட்டி நடக்கும் அப்படிங்கிறத சொன்னாரு. இதுல என்ன தப்பு இருக்கு? என்ன அவரோட வழக்கறிஞர், ஏற்கனவே அவர் சுவர் அது இதுன்னு மாத்திரை சாப்பிடுவாரு, முதுவலிக்கும் மருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்பேற்பட்டவரை இப்படி கூட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவருடைய மனைவி எங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நாங்க பார்த்து அதை விளக்க காணணும்னு பார்த்தா நாங்க விடமாட்டேன்னு இடுப்புல கை போடுறாரு. அவரு டிஎஸ்பி இடுப்புல கை போடுற அளவுக்கு அவருக்கு தைரியம் வந்துச்சுன்னா என்ன தைரியம்? மக்கள் பிரதி மரியாதை இல்ல.